Hi friends, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நம்மளோட சேனல்ல ஜாயினிங்னு ஒரு பட்டன் வச்சிருக்கோம். அதை ஜாயின் பண்ணனும்னா நீங்க certain amount பே பண்ணி தான் நீங்க ஜாயின் பண்ணனும். அதுக்கு பேர் வந்து மெம்பர்ஷிப். சோ இது யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம், எதுக்காக ஜாயின் பண்ணனும், ஜாயின் பண்ணா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இதுல நிறைய பேர் என்னால ஜாயின் பண்ண முடியல, ஜாயின் பண்ணா அக்கவுண்ட் நம்பர் அதெல்லாம் கேக்குது அப்படின்னு சொல்றீங்க. சோ உங்களோட மொபைல்ல ட்ரை பண்ணி உங்களால ஜாயின் பண்ண முடியலன்னா நீங்க வேற யாராவது மொபைல்ல நீங்க ட்ரை பண்ணி நீங்க ஜாயின் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா சிஸ்டம் யாருக்காவது தெரிஞ்சது, கம்ப்யூட்டர் நல்லா அந்த பேமெண்ட் எல்லாம் பண்றது யாருக்காவது நல்லா டீடைலா தெரிஞ்சது அப்படின்னா அவங்க மூலமாவும் நீங்க வந்து போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, கம்பல்ஷன் கிடையாது. ஆனா யாராருக்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ யாராருக்கெல்லாம் இது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கு முன்னாடி எந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மெம்பர்ஷிப்புக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட் கிடைக்கும். சோ ஒரு சில மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா நீங்க கமெண்ட்ல ரிப்ளை கிடைக்கும், ஒரு சில மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ரிப்ளை கிடைக்கும், ஒரு சில மெம்பர்ஷிப் எடுத்தீங்கன்னா நம்ம வந்து போன் பண்ணியே பேசி அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கைடன்ஸா கொடுப்போம். சோ இந்த மாதிரி என்ன மெம்பர்ஷிப்புக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ கடைசியில நம்ம வந்து பிளாட்டினம்னு ஒரு மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். அதை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஃபர்தரா நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணவே தேவையில்ல. மெம்பர்ஷிப் ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஒரே ஒரு தடவை நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஃபர்தரா 1 இயருக்கு நீங்க வந்து அந்த மெம்பர்ஷிப் வச்சு நம்மளோட கான்வர்சேஷன் நீங்க வாட்ஸ்அப்லயும் போன்லயும் வந்து பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு தேவையான கைடன்ஸா அப்பக்கப்போ கொடுத்துட்டே இருப்பேன். உங்களுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். சோ யாராருக்கெல்லாம் இது தேவைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர்ஷிப் எதுக்காக எடுக்கணும். சோ யாரெல்லாம் பிரிப்பரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், அதாவது இப்பதான் நான் வந்து கோர்ஸ் முடிச்சிருக்கேன், இல்ல நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டேன் ஆனா இப்பதான் பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணணும், எங்க பினிஷ் பண்ணணும் அந்த மாதிரி டீடைல் வந்து அவங்களுக்கு தெரியாது. என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு தெரியாது, என்ன சிலபஸ் இருக்கும்னு தெரியாது, கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு தெரியாது, கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தெரியாது. சோ இந்த டீடைல் எல்லாம் தெரியாதவங்க இப்பதான் நான் வந்து பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து டீடைலா வந்து நம்மளுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் உங்களோட டவுட் என்ன வருதோ அதை வந்து நம்ம வந்து கிளாரிபிகேஷனா கொடுத்துடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நான் வந்து எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருக்கேன் சார், ஆனா வந்து எனக்கு வந்து ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஏன் உங்களுக்கு வந்து இந்த ரிப்பீட்டடா ஃபெயிலியர் வருது, உங்களோட பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன, உங்களோட கம்யூனிட்டி, உங்களோட ஏஜ், நீங்க எந்த இடத்துல மிஸ் பண்றீங்க, இந்த மாதிரி உங்களோட ஃபுல் டீடைல கேட்டுட்டு அதுல வந்து என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணா நீங்க வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், எப்படி வந்து பிரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றது, சோ எதெல்லாம் கவர் பண்ணணும், ஏன் உங்களுக்கு ஃபெயிலியர் வருது அப்படிங்கறதையும் நம்ம வந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸா வந்து கொடுத்துருவோம். சோ அந்த நம்ம சொல்ற அந்த கைடன்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க, நீங்க செய்யற அந்த மிஸ்டேக்ஸ் வந்து கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சோ கரெக்டா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்றவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேசுறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கைடன்ஸ் தான் கொடுக்குறோம், ஆனா நம்ம சொல்றதை நீங்க டிட்டோ ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கம்யூனிட்டி பேஸ்டு உங்களுக்கு வந்து கைடன்ஸ், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு இவ்வளவு மார்க்ஸ் எடுத்தாவே போதும் அப்படின்னு ஒரு சர்டன் மார்க்ஸ் வந்து இருக்கு, இவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா போதும், இவ்வளவு வந்து நீங்க வந்து மார்க்ஸ் எடுத்தா போதும், இவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா போதும், நீங்க வந்து செலக்ட் ஆகலாம் அப்படின்னு ஒரு சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. அதுக்கு மேல எல்லாம் நீங்க எடுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்த மார்க் எடுத்தாலே கண்டிப்பா நீங்க செலக்ஷன் கிரைட்டீரியால செலக்ஷன்ல நீங்க வந்து வந்துடலாம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் எடுத்தா நம்ம வந்து செலக்ட் ஆக முடியும், எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணா செலக்ட் ஆக முடியும், இந்த மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்க வந்து அதுல வந்து நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு கேட்டுக்கலாம். தென் எலிஜிபிலிட்டி. சோ நிறைய பேருக்கு எலிஜிபிலிட்டி இப்பதான் நம்ம வந்து முடிச்சிருக்கோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமா பண்ணலையா தெரியலையா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன வரும், ஏஜ் எலிஜிபிலிட்டி என்ன வரும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையா, சோ இந்த மாதிரி என்னென்ன டவுட் உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி ரிலேட்டடா உங்களுக்கு வருதோ அதையும் நீங்க நம்மள்ட்ட வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா டைம் டேபிள். சோ இந்த டைம் டேபிள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிக்கிறோம், எவ்வளவு கண்டென்ட் படிக்கிறோம், எவ்வளவு கொஸ்டின்ஸ் படிக்கிறோம், எவ்வளவு நாலேஜபிளா இருக்கும் அப்படிங்கறத வந்து எக்ஸாம்ல வந்து நீங்க கிளியர் பண்றதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. சோ அத வந்து நீங்க வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் படிச்சீங்க அப்படின்னா, இவ்வளவு நேரம் படிச்சீங்க, இவ்வளவு கண்டென்ட் படிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து ஈஸியா சிலபஸை கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் மாதிரி, நீங்க ஒர்க்கிங்கா இருக்கீங்க இல்ல நான் ஒர்க்கிங்கா இருக்கீங்க இல்ல ஃபீடிங் மதர் இல்ல 2 குழந்தைங்க இருக்கு வீட்டுல ஹெல்ப் பண்ணல, சோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேரியரா இருக்கோ அதை எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நீங்க எந்தெந்த டைம்ல இருந்து படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுப்பேன். சோ அக்கார்டிங் டு தட் நீங்க ஃபாலோ பண்ணாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சோ அதனால உங்களுக்கு மெம்பர்ஷிப் வேணும், என்கிட்ட பேசணும், என்னோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் இருக்கு, அதாவது நம்மளோட யூடியூப் சேனல்ல பெல் பட்டன் பக்கத்துல ஜாயின் ஒரு பட்டன் இருக்கு, அதுல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு
பே பண்ணிட்டு 7050800142 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சோ எந்த பட்டன்ல ஜாயின் பண்ணா என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அடுத்த நோட்டிபிகேஷன் நிறைய வந்திருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஜிப்மர் வந்திருக்கு, அட் த சேம் டைம் நாஸ்டெட் 7 வந்திருக்கு, PGICH னு ஒரு இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்திருக்கு, DSSB ஆல்ரெடி ஓபனா இருக்கு, தென் கல்பாக்கம் அண்ணல் நிலையத்துல ஆல்ரெடி ஓபனா இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா RRB வந்திருக்கு, நெக்ஸ்ட் வந்து நிமான்ஸ் எதிர்பார்க்கிறோம். தென் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா நீங்க வேலையில இருக்கலாம். நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க பிளான் பண்ணணும், கரெக்டா அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். என்னென்ன நுணுக்கங்கள் அதுல இருக்கோ, என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கலாம். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேவையில்லாதவங்க ஜாயின் பண்ணாதீங்க, தேவையில்லாம கமெண்ட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு தேவை இருந்தா ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச்.